கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னாகமம் 16:28. அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு தேவன் என்னை அனுப்பினார், அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை. இந்த இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு நேராக கொண்டு செல்லுகிற பணியில் மோசே பெற்ற வெற்றிக்கு பின்னால் காணப்பட்ட ரகசியம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் செய்யும்படி சொன்னதை அப்படியே செய்து முடித்தான். அவைகளை தன்னுடைய மனதின்படி செய்யவில்லை என்றும் கர்த்தருடைய அனுமதியுடன் செய்ததாகவும் அவன் தைரியமாக சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளை நடத்தி செல்லும் தலைவர்களாக தேவன் ஏற்படுத்திய மோசேயும் ஆரோனும் தேவன் சொன்னபடிதான் செய்கிறார்கள் என்பதை அறியாமல் இருந்த கோராகு மற்றும் தாத்தான் என்பவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினார்கள். இது தேவனை கோபமூட்டியது. அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் தண்டனையை பெற்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் சொல்லுவதை மாத்திரம் செய்யுங்கள். உங்களுடைய சுய தீர்மானத்தின்படி எதையும் செய்ய வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்வதை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் மேன்மேலும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவார். தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். அதுவே உங்களை ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தி தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படச் செய்யும். தேவன் சொல்லுவதை செய்யும்போது இந்த பூமியில் உங்களுக்கு எதிரிகள் தோன்றலாம். கோராகு மற்றும் தாத்தானை போன்று அவர்கள் உங்களுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை கலங்கச் செய்ய வேண்டாம். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். ஆனால் நீங்களோ தேவனால் மேன்மேலும் உயர்த்தப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தருவீராக. உம்முடைய சிந்தையோடு எப்போதும் வாழ உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஆண்டவரே உமக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி எங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி காத்துக்கொள்வீராக. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்மிடத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இதன் மூலமாக மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய சுய எண்ணம் எங்களை நடத்தும்படி நாங்கள் அனுமதிக்காதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு அடங்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.